வணக்கம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அண்ணன் சீமான் அவர்கள் பரப்புரைக்கு போகும்போது பொதுமக்கள் எல்லாம் பணம் கொடுத்ததை பார்க்கும்போது 2 நாளா அந்த காணொலிகள் தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7வது 8வது படிக்கிற காலத்துல இருந்து தேர்தல்களை நான் ஒத்து பார்த்துட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் எந்த ஒரு கட்சியுடைய வேட்பாளருக்கும் பொதுமக்கள் இந்தாங்க செலவுக்கு காசு வச்சுங்கன்னு கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலுமே அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அந்த பிரமிப்புல இருந்து நான் வெளியே வரல. வாகனங்கள்ல பரப்புரைக்கு போகும்போது அண்ணன் சீமான் அவர்கள் காசு வாங்குறாரு இல்லையா, இந்த சீமான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா அவர்கள் 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்தப்ப அதை வேணான்னு சொன்ன இந்த சீமான் தான் இன்னைக்கு எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி காணொலி வெளியிட்டு இருக்காரு. ரோட்ல போகும்போது பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை தேர்தலுக்காக வாங்குறாரு. யாரு? ஜெயலலிதா கொடுக்கிறேன்னு சொன்ன 100 கோடியே வேறான்னு சொன்னவரு 100 கோடி கொடுக்கறாங்கன்னு சொன்னதுக்கான சாட்சி, வாழும் சாட்சி இன்னும் இருக்குது. அதுக்கான காணொலிகள் இருக்குது. அவரோடு கூட பயணிச்ச சொன்ன காணொலிகள் எல்லாம் இருக்குது. ஏன் காசு வேணாம்னா, நான் நேர்மையா இருக்கிறன்றதுனாலதான் இத்தனை லட்சம் தம்பிகள் என் பின்னாடி நிக்கிறாங்க. நான் பணம் வாங்கிட்டேன்னா அது அர்த்தம் இல்லாம போயிடும். காசு வேணான்னு பரப்புரை பண்ண அந்த சீமான் இன்னைக்கு 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் பொதுமக்கள் கிட்ட காணொலி போட்டு தேர்தல் நிதி கொடுங்கன்னு கேட்டு சாலைகள்ல போகும்போது மக்கள் கொடுக்கறத வாங்குறாரு. அதை எல்லா தொகுதிகளுக்கும் கொடுக்கறாரு. எப்படி பாத்தீங்களா? இதுதான் நேர்மைங்கிறது. மோடி 1000 கோடி நான் கொடுக்குறேன், நான் உனக்கு 50 தொகுதி கூட கொடுக்குறேன், நீ கூட்டணிக்கு சொன்ன போது அந்த பணத்தை வேணான்னு சொன்ன அந்த சீமான் தான் இன்னைக்கு தெருவா மக்கள் கொடுக்கிற அந்த கொஞ்சம் காசை வாங்கி தேர்தலுக்கு செலவு பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 500 கோடி ரூபாய் நான் பணம் தர்றேன், உனக்கு துணை முதலமைச்சர் தர்றேன்னு சொன்னதை வேணான்னு சொன்ன அந்த சீமான் தான் இன்னைக்கு பொதுமக்கள் கொடுக்கிற கொஞ்சம் காசு சேர்த்து தேர்தலுக்கு 10ம் 10ஆமையும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. எப்பேர் பெற்ற புரட்சியவாதி! உண்மையிலே நான் நினைக்கும் போது நான் சரியான பாதையில நான் போயிட்டு இருக்கேன், நான் சரியான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், சரியான கட்சியை தான் நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு, மன சந்தோஷம் எனக்கு இருக்கு. அந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா அந்த நிதியை கொடுக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது மேல எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அதை எத்தனை தடவை பார்த்தாலும் கண்ணு கலங்குது. இப்ப பொதுமக்கள் கொடுக்குற இந்த பணம் எல்லாம் போதுமா போதாதாங்கிறத விட அதை கொடுக்கும்போது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வருது. மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. மக்கள் தமிழர்கள் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சி கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது. அது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா பொதுமக்கள் கேட்காமலே எப்ப நிதி நன்கொடை கொடுப்பாங்கன்னா, இந்த கோயில் விசேஷத்துக்கு, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பணம் கொடுப்பாங்க. 5 ரூபா 10 ரூபா பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறது எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனா 500, 1000, 10,000, 20,000, லட்சம் இதெல்லாம் தானா முன் போய் மற்ற விஷயங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. கோயில் விசேஷத்துக்கு மட்டும் உடனே கொடுப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம், நம்மளும் கொடுத்துருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம், அந்த கோயில் கட்டுறதுல நம்ம பங்கு இருக்கணும், நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கணும். நம்ம அந்த கடவுளுக்கு நம்ம பக்தனா இருக்கிறோம், நம்ம செய்யாம யார் செய்வா? இதுதான் எல்லா மதத்துக்கும் உண்டானதுதான். அதனாலதான் கோயில்களுக்கு, திருவிழாக்கு, கோயில் விசேஷத்துக்கெல்லாம் தானா முன் கொடுப்பாங்க. மற்றபடி மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு 500 கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, ஒருத்தர் 20,000 கொடுத்தாரு, ஒருத்தங்க 50,000 கொடுத்தாங்க. சின்ன பசங்க உண்டியில சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். சலூன் கடைக்காரர் நான் 5000 ரூபாய் ரொம்ப நாளா சேமிச்சு வச்சிருந்தேன், இது எப்படியாவது உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சீமான்கிட்ட கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு ஒரு கடினமான விஷயம். அதையும் மீறி இந்த கட்சிக்கு கொடுக்குறான்னா அவன் என்ன நினைக்கிறான்? அவன் உண்மையே என்ன கட்சிங்கிறத புரிஞ்சிருக்கிறான். இது எப்பேற்பட்ட புரட்சிங்கிறத புரிஞ்சிருக்கான். இவர்கள் தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும்னு ஒரு கட்சி போராடுது, இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க ஒரு கட்சி போராடுது, பொம்பளை பிள்ளைங்களை தொட்டா அவன் உடனே காலி அப்படிங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வருவோன்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப நம்மளும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறோம், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் போராடுறான். இத்தனை திராவிட கட்சிகள் பணபலத்தோட அவங்க நெருக்குறாங்க. அவங்களோட போட்டி போட முடியாம காணொலியில எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு ஒருத்த கேட்கறான். அப்படின்னு மக்கள் இந்த புரட்சியில என் பங்கு இருக்கணும், நான் தமிழன், நான் இந்த மண்ணில் வாழ்றேன், நான் கொடுக்காம யார் கொடுப்பா? ஒரு தன்னார்வமா கொடுக்கறது அதுல நல்லாவே தெரியுது. இதை ஒரு கோயில் மாதிரி நினைக்கிறாங்க. இதை ஒரு தெய்வீகமா தான் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கட்சி மற்றவங்களுக்கு ஒரு மாறுபட்ட கட்சியா இருக்கு. உண்மையுமே இந்த கட்சி
ஒரு கட்சி இல்ல, இது வந்து ஒரு புரட்சி இயக்கம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. என் பையன் வெளிநாட்டுல இருக்கிறான், அவன் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னா, பரப்புரைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, நம்ம வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான் அப்படின்னு வந்து ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா பல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் காணொலிகள்ல வந்து நிதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா வந்து பணம் இல்லை. ஒரு தொகுதிக்கு வந்து 60 லட்சம் ரூபாயே நம்ம வந்து செலவு பண்ணலான்னு சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாயே வந்து செலவு பண்றதுக்கான சக்தி வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கிட்ட இல்ல. ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு பிரட்டி போட்டி பண்றாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. மக்களுக்கு நல்லா தெரியுது, பணம் இல்லாம இந்த கட்சி போராடுது, பணம் இருக்கிற பெரிய முதலைகளை எதிர்த்து இந்த கட்சி வந்து போராடுது அப்படின்னு தெரிஞ்சதுனால மக்கள் கொடுக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்களை மக்கள் நம்புறாங்கன்னு நல்லா தெரியுது. திமுக எல்லாம் வந்து தேர்தல் நிதினு வசூல் பண்ணுவாங்க. ஆனா அது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா ஒப்புக்கு 2-3 கடைங்களுக்கு போய் உண்டியல் கொடுக்குற மாதிரி குலுக்கிட்டு புகைப்படம் எடுத்துட்டு, பெரும்பாலும் தொழிலதிபர்கள் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் கிட்டதான் காசு வசூல் பண்ணுவாங்க. அவங்களும் வேற வழியே இல்லாம திமுகவையோ அதிமுகவையோ பகச்சிக்க முடியாதுன்றதுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்படிதான் தேர்தல் நிதியை அவங்க வசூல் பண்ணுவாங்க. ஒப்புக்கு வந்து உண்டியல் வச்சு ஒரு போட்டோ போடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நம்ம வந்து உண்மையாலுமே அவங்க வந்து கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி தேர்தல் நிதி வசூல் பண்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப அவங்க அது மாதிரி பண்றதில்ல பெரும்பாலும். காரணம், திமுக அதிமுக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தேர்தல் நிதி கொடுத்துறாங்க. அண்ணன் சீமான் அவர்களை இளைஞர்கள் நம்புறாங்கிறத இப்ப சமீபமா இந்த 2 நாளா போயிட்டு இருக்கிற அந்த வைரல் வீடியோ பார்க்கும் பார்வை அந்த பாட்டு, அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களே வந்து நன்றி சொல்ற அளவுக்கு அது பயங்கரமான ரீச், பயங்கரமான வைரல் ஆயிடுச்சு. அப்ப இளைஞர்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள், தமிழர்கள், மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பக்கத்துல நிக்கிறாருங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்டா கூட ஜெயிக்க மாட்டாங்க, இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சில நேரம் நமக்குலாம் கூட சோர்வு வந்துருது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் இல்ல, மக்கள் புரிஞ்சிருக்காங்க. எந்த நடிகன் கட்சி ஆரம்பிச்சாலும், எந்த நடிகன் வந்து திரைக்கவர்ச்சினால ஆட்சி பிடிக்க நினைச்சாலும், எத்தனாயிரம் ஓட்டு இலவசம் இதெல்லாம் கொடுத்து மயக்க நினைச்சாலும் மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க புரிஞ்சிருச்சு. நிச்சயமா வந்து இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி, மௌன புரட்சி நிச்சயம் நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்குது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியமிட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடைய தேர்வு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பேசுறது நல்லா இருக்கு. அவங்க வெயில கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு வெறி தெரியுது. எப்படி ஜெயிச்சே ஆகணும், உள்ள போயே ஆகணும், இந்த திராவிடத்தை வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருப்பு பொறி எனக்கு நல்லா தெரியுது. மிகப்பெரிய சிரமத்தின் மத்தியில மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு வெறியோட சுத்திட்டு இருக்காங்க நல்லா தெரியுது. அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது, சமீபத்திய அவருடைய காணொலி தான் பார்க்கும்போது, வெயிலும் அவர் அதிகமா பேசுறதும் எந்த அளவுக்கு அவர் உடம்ப பாதிச்சிருக்குங்கிறத வந்து பார்க்க முடியுது. அவர் ரொம்ப கஷ்டப்படுறது நல்லா தெரியுது. ஆனா அந்த கஷ்டத்திலையும் எப்படியாவது இந்த தடவை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறியினாலதான் அவர் உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாம போராடுங்கிறது பார்க்க முடியுது. இந்த தடவை பேச்சாளர்கள் போன தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமாக சுற்றுப்பயணம் செய்றாங்க. சாட்டை துரைமுருகன், ஹிமாயின், இது போன்ற பேச்சாளர்கள்லாம் கூட தனித்தனியா அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க. நம்பிக்கை, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கு. உண்மையாலுமே ரொம்ப கவலையா இருந்துச்சு. எப்படி பணத்தை தேவைக்கு பண்ண போறாங்க, எத்தனை கோடி ரூபாய், எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும், எப்படி இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது அதை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இதை நிறைய பேர் பாக்குறாங்களா பார்க்கலான்னு தெரியல. பாக்குறாங்க, பார்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியும், என் மனசுக்குள்ள வந்த அந்த நம்பிக்கையும், பேசிட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியோட நான் வந்து இருப்பேன். அதுக்காக தான் இந்த காணொலி. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.